பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட நாம் குழந்தை வளர்ப்பு குறித்ததான காரியங்களை, இது முதலாவது வகுப்பு. நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். கிரேக்க தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் என்பவருடன் ஒரு தாய் வந்து இப்படியாக ஒரு கேள்வியை கேட்டால், என் பிள்ளையை நல்லபடியாக வளர்க்க எந்த வயதிலிருந்து நான் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அரிஸ்டாட்டலிடம் ஒரு பெண்ணானவள் வந்து கேட்டாள். அதற்கு அரிஸ்டாட்டில், உன் பிள்ளைக்கு வயது என்ன என்று கேட்கிறார். அப்ப அந்த பெண் சொல்கிறார், என் பிள்ளைக்கு வயது 7 ஆகிறது என்றாள். உடனே அவர் அந்த பெண்மணியை பார்த்து, நீ 7 வருடம் வீணாக்கி விட்டாய் என்று கூறினாள். அவர் கூறியது உண்மைதான். கணவன் மனைவி எப்போது திருமண பந்தத்தில் இருவரும் இணைகிறார்களோ அப்பொழுதே தேவனுடைய திட்டமும் அந்த திட்டத்தில் நமது ஊழியம் தொடங்கப்படுகிறது. நான் ஏன் ஊழியம் என்று சொல்கிறேன் என்றால், பேரண்டிங் இஸ் அ மினிஸ்ட்ரி. அது ஒரு ஊழியம். பெற்றோராய் இருப்பதே நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம் என்பதுதான் பொருள். இந்த ஊழியத்தில் நம்மளோடு பார்ட்னரா யார் இருக்கிறார் என்றால், நமது ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை கொடுத்து பலம் கொடுத்து நம்மோடு கூட துணையா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சங்கீதம் 139:14 வாசிக்கும் போது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அபயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று வாசிக்கிறோம். அப்ப ஒரு கரு உருவாகும் போதே நம்முடைய ஊழியம் தொடங்குறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் சொன்னது போல, கரு உருவான நாளிலிருந்தே என்ன ஆகிறது? நம்முடைய ஊழியம் தொடங்குகிறது. கருவை சுமக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். கணவன் மனைவி என்ன பண்ணணும்? சேர்ந்து வயிற்றுல கை வைத்து ஜெபிக்க நாம் கற்றுக் கொடுக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். மனைவி, அதாவது தாயானவள் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் தாயின் வயிற்றிலே அந்த கரு உருவான உடனே மனைவியானவள் கண்காக, காதுக்காக, வாய், இருதயம், இப்படி எல்லா நேரமும் தேவனுடைய பிள்ளையை குறித்ததான காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? விசாரித்து, இந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்ற இருதயத்திலே ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு தாயாக நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே பாட்டு பாடுதல், ஜெபித்தல் போன்ற காரியங்களை நாம் செய்யும்போது, அந்த காரியங்களை குழந்தைகள் கேட்கும் ஒரு பக்குவம் இருக்கிறதாக வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள். ஸோ 10 மாதம் தேவனுடைய பிள்ளையை சுமக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சுகமான விடுதலைக்காகவும் ஜெபிக்கணும். விசேஷமா நான் வந்து கன்சீவா இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். ஏசாயா 66:9 வசனத்திலே, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். இந்த வசனம் எனக்கு நான் என்றைக்கு கரு உருவானது என்று தெரிந்ததில்ல, அந்த நாளிலிருந்து நான் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது எனக்கு கர்த்தர் நார்மல் டெலிவரி 3 பிள்ளைகளுக்குமே கர்த்தர் கிருபை பாராட்டினார். இப்படியாக நம்மளை வசனத்தின் மூலமாக நம்முடைய தேவன் மிகவும் நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த இன்னொரு சாட்சியை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகள் வயிற்றிலே இருக்கும்போது என் பிள்ளைகள் நன்கு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபித்து 3 பிள்ளைகளுக்குமே ஜெபித்தேன். கடவுள் கிருபையால் 3 பிள்ளைகளும் நன்கு பாடல் பாடும் பிள்ளைகளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த லாங்குவேஜ்லனாலும் அவங்க அந்த லாங்குவேஜை கற்றுக்கொண்டு பாடும் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதேபோல நான் ஒரு ஓ நெகட்டிவ், என் ஹஸ்பண்ட் பி பாசிட்டிவ். என் முதல் பெண் பி நெகட்டிவாக இருந்தாள். அடுத்து 2வதாக கன்சீவா இருக்கும்போது நான் என்னுடைய 2வது பிள்ளைக்கும் ஆண்டவரே நீர் பி நெகட்டிவ் தான் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். அவ ஒருவேளை நெகட்டிவ் குரூப்பா இருக்கிறதுனால், அவர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், அவர்களுக்குள்ளே அந்த இரத்தத்தை பரிமாறுவதற்கு ஒரு கரெக்டாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு நான் ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதேபோல 3வது குழந்தைக்கும் நான் தேவனிடத்திலே கேட்டேன். ஆண்டவரே, என்னுடைய 3வது பிள்ளைக்கும் நீர் பி நெகட்டிவே கொடுத்தால் நன்றாக இருக்கும். 3 பிள்ளைகளுக்குமே கர்த்தர் பி நெகட்டிவை கொடுத்ததை பார்க்க முடிகிறது. அப்ப குழந்தை பிறந்து நம் கையில் வாங்கும்போது, நம்முடைய ஊழியம் வந்து என்ன ஆயிடுது? உறுதி செய்யப்பட்டு தொடங்குறத நம்ம பார்க்க முடிகிறது. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு
காரணம் வந்து கர்ப்பத்தின் கனி வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப பிள்ளை வந்து தேவனுடையது. நம் வளர்த்து கொடுப்பதற்காக கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை இந்த உலகத்திலே ஒரு பொறுப்பிலே நம்மளை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 127 3லே நாம் வாசிக்கும்போது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சில்ட்ரன் ஆர் எ ஹெரிடேஜ் ஃப்ரம் த லார்ட். அதாவது ஹெரிடேஜ் அப்படின்றது என்னது அப்படின்னா, ஒரு பரம்பரை சொத்துக்கு பிறப்புரிமை வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. அப்ப பிள்ளைகள் வந்து தேவனுடைய பிள்ளை. நாம் அந்த பிள்ளையை தேவனுக்காக வளர்த்து கொடுக்க வேண்டும். இதை நாம் வந்து ஒவ்வொரு பெற்றோரும் மனதிலே வைக்க வேண்டும். அந்த பிள்ளையின் மீது நம்மளுடைய ஆசையோ அல்லது நம்மளுடைய விருப்பத்தையோ திணிப்பதற்காக கர்த்தர் நமக்கு பிள்ளையை கொடுக்கவில்லை. இப்படி நினைத்து தான் பிள்ளையை வளர்க்கும்போது நாம் தேவ சித்தப்படி வளர்க்க முடியும். வேதாமத்திலே பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த தாய்மார்கள் தான் தேவ சித்தப்படி வளர்த்து தேவனுடைய கரங்களிலே வல்லமையாய் பயன்பட்டதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அன்னாள் சாமுவேலை எப்படி வளர்த்து தேவ சித்தத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். முதலாவது பிள்ளை வளர்ப்பிலே தாய்க்குத்தான் அதிக நேரம் கிடைக்கிறது. நம்மோடு பிறந்து, நம்மோடு எப்போதும் எலும்பும் சதையுமாய் இரத்தமுமாய் பிணைந்த ஒரு உறவு. நம்மில் உருவான உறவு நமக்குத்தான் அதிக பொறுப்பு இருக்கிறது. இதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. நம்ம எப்பயும் நம்மளை சுத்தி என்ன பண்ணும்? பிள்ளைங்க பிறந்தது முதல் பிறந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்றோம்? பிள்ளைகள் நம்மளை சுற்றி வருவது எல்லா காரியத்துக்கும் தாயை நோக்கி வருவது தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்ப முதல் 5 வயது வரை நாம் தான் அந்த பிள்ளையை பொறுப்புடன் வளர்க்கிறது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க தொடங்குவதற்கு முன்பதாக முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த குழந்தைக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு அருமையான குணம். இப்போ இந்த அன்னாளுடைய ஜெபம் எப்படி என்பதை பார்க்கலாம். முதலாவதாக ஒரு தாயினுடைய ஜெபம். அன்னாள் வந்து எப்படி ஜெபித்து அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தார்கள் என்பதை பார்க்கலாம். மோர் பிரேயர் மோர் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருக்கு பிள்ளையை வளர்க்க ஒவ்வொரு தாயும் என்ன பண்ண வேண்டும்? ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. அன்னாளுடைய ஜெபத்தை வந்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 1:11 வாசிக்கும்போது, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். கொஞ்சம் அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும்போது, ஐ வில் கிவ் ஹிம் டு த லார்ட் ஃபார் ஆல் த டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். பிகாஸ் சில்ட்ரன் பிலாங் டு காட். ஏனென்றால் குழந்தைகள் யாருக்கு சொந்தமானவர்கள்? கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். தே ஆர் ஹெரிடேஜ் ஃப்ரம் த லார்ட். அப்ப நாம் நம்முடைய குழந்தைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அதாவது ஒப்பு கொடுத்து அதுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கும் சகல நாளும் உமக்காக தான் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? நாம் எவ்வளவு நேரம் தேவ திட்டத்தில் பயன்படும் நம்முடைய பிள்ளைக்காக குறித்ததான காரியங்களை நான் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் ஜெபிப்போம். என்ன ஜெபிப்போம்? நல்ல ஆரோக்கியத்துக்காக, படிப்புக்காக, அறிவுக்காக, அழகுக்காக இப்படி பல காரியங்களை உலக பிரமாணமான காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபிக்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு எல்லாருமே அப்படி செய்கிற ஒரு ஜெபம் தான். ஆனால் இங்கு அன்னாள் என்ன சொல்கிறார்? ஏற்கனவே குழந்தை இல்லை. அப்படியே ஒரு குழந்தை நீர் கொடுத்தாலும் அதை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த பிள்ளை நீர் எனக்கு கொடுத்த குழந்தை. இதை நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் அப்படி ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணினாள் என்றால், யோசித்து பார்த்தால் அதுக்கு ஒரு காரணமும் நமக்கு தெரிய வருகிறது. என்னன்னா, இவர்கள் இருந்த காலம் ஒரு நியாயாதிபதி ஆட்சி காலமாய் இருக்கிறது. சுமார் 450 ஆண்டுகள் என்றும் அப்போஸ்தலர் 13:20 நாம் தெரிய வருகிறது. இவர்கள் ஏலி என்ற நியாயாதிபதி காலத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த ஏலி வந்து 40 ஆண்டுகள் நியாயாதிபதியாய் இருந்து நியாயம் விசாரித்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஏலியின் பிள்ளைகள் வந்து பல பாவங்களை செய்ததா நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். 2வது வசனத்துல பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. முதலாவதாக ஏலியின் பிள்ளைகள் என்ன பண்ணல? கர்த்தரை அறியல. 2வது அவர்கள் பேலியாளி மக்களாக நடந்து கொண்டார்கள். 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும்போது அவர்கள் பேலியாளி மக்களாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளால் நடந்து கொள்ள அவர்கள் கர்த்தரையும் முதலே அறியவில்லை. அடுத்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் போல அவர்கள் என்ன பண்ணல? நடந்து கொள்ளல. தேவனின் காணிக்கையை அபகரித்தார்கள். ஒரு பயமே இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இது 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவ ஆராதனையை வெறுப்படைய செய்தானர் என்பதை 2ஆம் அதிகாரம்
17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அதேபோல ஆசரிப்பு கூடாரத்துக்கு அருகிலேயே விபச்சாரம் செய்தனர். இவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஜனங்கள் மீறி நடக்க இவர்களுக்கு ஒரு காரணமா இருந்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஒரு 6 காரணங்களை நம்ம வாசித்தோம். அ தே வேதத்திலிருந்து. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். இந்த சூழ்நிலையிலே அன்னாள் வந்து எனக்கு இப்படி ஒரு குழந்தையை கொடுத்தால், அத கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய கரங்களிலே என்னுடைய மகன் பயன்பட வேண்டும் என்று நினைத்து ஜெபித்ததை அதனால தான் அவர் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றாரு, ஒரு ஆண் மகனை ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும். ஏனால் தேவனுடைய ஊழியத்துக்கு வல்லமையாய் மகனை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த சூழ்நிலையிலே என்னுடைய மகன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் நியாயாதிபதியாய் என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆ ஜெபிப்பத நம்ம உணர முடிகிறது. அப்படி ஜெபித்து தேவனுக்கு பிள்ளையை ஒப்புக் கொடுக்கும்போது, ஆம் 1 சாமுவேல் 3:19 நாம் வாசிக்கும்போது, சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் பிள்ளை தேவனுடைய பிள்ளை. அப்படி தேவனுடைய பிள்ளை வளரும்போது, தேவன் கூட இருக்கிறார் என்பதை நம்ம வாசிக்க முடிகிறது. அதேபோல சூசன்னா வெஸ்லியும் கூட தன்னுடைய 19 பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தார். 9 பிள்ளைகள் மரித்த நிலைமையிலும் கூட 10 பிள்ளைகளை ஒரு தாயாய் கர்த்தருக்குள் வளர்த்த ரகசியம் என்ன என்றால், அவர்களுடைய ஜெபம் தான். தன் ஒவ்வொரு குழந்தையுடன் நேரம் எடுத்து ஜெபிப்பாராம் சூசன்னா வெஸ்லி. வல்லமையாய் ஜெபிக்கும் தாய். மதர் ஆஃப் மெத்தோடிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட இந்த சூசன்னா வெஸ்லியே சொல்வதை நம்ம கேட்க முடியும். இவர்கள் பிள்ளைகள் தான் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி. ஸோ தேவனுடைய கரங்களிலே அவர்கள் பயன்பட்டார்கள். ஒரு தாயின் ஜெபம் தேவ சித்தம் உலகில் நிறைவேறுவதற்கு அவசியமாயிருந்தது. இதுல வந்து அன்னாளும் அவர்களும் தேவ சித்தத்திலே பயன்பட்டார்கள். சூசன்னா வெஸ்லியுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்திலே பயன்பட்டார்கள். நியாயாதிபதிகள் காலத்தில் கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று என்று நியாயாதிபதிகள் யோசுவா மரித்த பின்பு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த சாமுவேலின் தாய் ஜெபித்து இஸ்ரவேலரில் ஒரு எழுப்புதல் காலம் என்று சொல்லப்படும் அளவுக்கு மாறுதலை கொண்டு வந்தது இந்த அன்னாளுடைய ஒரு ஜெபம். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஒரு தாயாய் நம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கிறோம்? க அன்னாள் தன் பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். சாமுவேல் வளரும்போது கர்த்தர் கூட இருந்தார். நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் வளரும்போது கர்த்தர் கூட இருப்பார். இது நமக்கு நல்ல ஒரு ஆச்சரியமாவும் அதே நேரத்திலே ஒரு என்கரேஜான ஒரு ஜெபமாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து 2வதாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அ க முதலாவதாக குழந்தையை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். 2வதாக குழந்தையை கர்த்தருக்காக ட்ரெயின் பண்ண வேண்டும். இங்கு ச அன்னாள் வந்து பிள்ளையை எப்படி ட்ரெயின் பண்ணாள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல பிள்ளையை ட்ரெயின் பண்ணுவதற்கு முன்பதாக நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் நாம் முதல் மாறிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணுவதற்கு நம்மள தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ஒரு குழந்தையை ட்ரெயின் பண்ணுவதற்கு தாயானவள் தயாராகுவதற்கு முன்பதாக, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது கீழ்ப்படியாமையோ, அல்லது அவிசுவாசமோ போன்ற பல பாவங்கள் இருந்தால், அது வந்து நம்ம பிள்ளைங்கள அதோடு நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா, அது ஒரு மாய்மாலக்காரமா ஆகிவிடும். அப்ப 2வது முக்கியமானது என்னது? குழந்தைகளை கர்த்தருக்காக ட்ரெயின் பண்ண வேண்டும். அன்னாள் முதல் 5 வருடம் அல்லது 6 வருடங்கள் எவ்வளவுன்னு தெரியவில்லை. பிள்ளை பால் மறக்கும் வரை சாமுவேலை கர்த்தருக்காக ட்ரெயின் பண்ணுகிறார். இது எப்படி என்று வேதத்தில் சொல்லப்படாவிட்டாலும், யூத முறைப்படி முதல் 5 வருடத்தில் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 22:6 பார்க்கும்போது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பிள்ளைகளை நாம் வந்து என்ன பண்ண வேண்டும்? ட்ரெயின் பண்ண வேண்டும். மாம்சத்துக்குரிய காரியங்களானாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களானாலும் என்ன பண்ணணும்? நம்ம ட்ரெயின் பண்ணணும். மாம்சத்துக்குரிய காரியங்கள் என்ன அப்படின்னா, இப்ப வந்து சாப்பிட கற்றுக் கொடுக்குறோம். ஒரு உட்கார்ந்து பிள்ளை தட்டு வாங்கி சாப்பிட பழகும்போது, ஒரு வயசு இருக்கும்போது சோறு போட்டு, "இத நீ இப்படி சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு கை கழுவணும். சாப்பிடுறதுக்கு முன்பதாக கை கழுவ வேண்டும்." இப்படி பல காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோம்ல. அது பிள்ளை அப்படியே நம்மள பார்த்து என்ன பண்ணும்? அது பழகுறத
பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். 6 மாதத்திலே பிள்ளை உட்கார்ந்து சாப்பிடுகிறது அப்படி என்றால், அ சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜெபித்து சாப்பிட வேண்டும். அ அடுத்து வந்து வெளியில கிளம்புவதற்கு முன்பதாக ஜெபித்து கிளம்ப வேண்டும். போயிட்டு வந்ததுக்கு பின்பாக நன்றி சொல்லி தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் வந்து என்ன பண்ணணும்? முதல்ல இருந்தே சின்ன வயதில இருந்தே ட்ரெயின் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. இப்ப நம்ம ஜெபித்து சாப்பிட்டோம் என்றால், பிள்ளைகளும் ஜெபித்து சாப்பிடும் ஒரு பக்குவத்தை பெறுவார்கள். அப்ப எங்கிருந்து ட்ரெய்னிங் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நம்மிடத்திலிருந்து தான் அந்த ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகுறத பார்க்க முடியுது. உபாகமம் 6ல 4லிருந்து 9 வசனங்களில் சொல்லப்பட்டபடி, நம் பிள்ளைகளுக்கு கதைகள் மூலம் ட்ரெயின் பண்ணிக்கொண்டு இருக்கலாம். அப்படி இல்லன்னா, இங்க அன்னாள் வந்து எப்படி சாமுவேலை ட்ரெயின் பண்ணினார் என்பதே வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். எப்படி என்றால், முதலாவதாக அன்னாள் வந்து கர்ப்பத்தின் கனி வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று அறிந்து, சாமுவேல் வந்து அன்னாள் தன் மகன் என்று உரிமை கொள்ளாமல் என்ன பண்றான், முதலாவது ஒரு குழந்தை தான் கிடைத்திருக்கு. அந்த குழந்தைய அவ பொருத்தனை பண்ணபடி, ஆண்டவரே உன் வாழ்நாள் முழுதும் உமக்காக தான் அப்படின்னு சொல்றதுபடி அவர் என்ன பண்றார், தேவாலயத்துல போய் விடுவதற்கு தயாரானார். அவள் வந்து இந்த குழந்தைக்கு ஒரு பொறுப்பாளர் என்பதை மட்டும் அறிந்தவள் என்ன பண்றா, அந்த குழந்தையை தேவாலயத்துல போய் விடுவதற்கு அவர் தயாராவதை நம்ம பார்க்க முடிகிறது. கொஞ்சம் இந்த இடத்துல நாம் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? எல்லா பெண்களுக்கும் இந்த குழந்தை என்ன தேவனுடையது என்று எண்ணம் வந்து நம்மிடத்திலே இருக்குதா? அவங்க அத கரெக்ட்டா நான் சொன்னத செய்யணுன்றதுக்காகல அவங்க கரெக்ட்டா இருந்தத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் கொடுத்த குழந்தை கர்த்தருக்காக கொடுத்து விட்டாள். அப்படி கொடுக்கும்போது, சில காரியங்களை கண்டிப்பா அவங்க கற்றுக் கொடுக்காம கொடுத்திருக்க முடியாது. என்னென்ன காரியங்களை சொல்லி கற்றுக் கொடுத்திருப்பார் என்று நாம் பார்க்கும்போது, அது சாமுவேலுடைய அந்த நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும்போது, அநேக காரியங்களை அன்னாள் கற்றுக் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவதாக குழந்தைக்கு என்ன பண்ணுகிறார்? அ கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? கீழ்ப்படிதலை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆ அதாவது தேவனுடைய சித்தத்திலே பிள்ளைகள் பயன்பட வேண்டும் என்றால், முதலாவதாக பிள்ளைக்கு என்ன வேண்டும்? கீழ்ப்படிதல் வேண்டும். ஒரு தேவன் சொல்லும்போது அது கீழ்ப்படும் ஒரு இருதயம் வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் இல்லாமை தானே ஆ ஆ ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை பார்க்கும்போது, பாவம் எங்கு வந்தது அப்படின்னா, கீழ்ப்படியாமையிலிருந்து தான் வந்தது. அப்ப இந்த நல்ல ஒரு கீழ்ப்படிதலை சாமுவேலிடத்திலே கற்றுக் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எங்கு அப்படின்னா 1 சாமுவேல் 3:10 பார்க்கும்போது, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். குழந்தைகள் கீழ்ப்படிதல் கற்றுக் கொடுக்க வேண்டும். பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். நம் தேவனை பற்றி கற்றுக் கொடுத்து இருப்பார். கண்டிப்பாக யெகோவா தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என எல்லாவற்றையும் அவள் எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்திருப்பாள். இவ்வளோ காரியங்களை அவள் கற்றுக் கொடுக்கிறாள் என்றால், அன்னாள் தேவனை குறித்து என்ன பண்ணியிருப்பாள்? அவள் நல்லா அறிந்திருப்பாள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், ஜெபத்தை கேட்கும் தேவன், இரக்கமுள்ள தேவன், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். நன்கு ஜெபிக்கிற தாயாய், வேதம் படிக்கிற ஒரு தாயாய் தான் கண்டிப்பாக அவர்கள் என்ன இருந்திருப்பார். ஏன்னா அந்த அன்னாளுடைய செயல்கள் எல்லாம் எப்படிக்குரியதா இருக்கிறது? ஆவிக்குரிய நிலையிலே இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்ப நம் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுவதற்கு முன்பதாக முதலாவதாக மனைவியாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். நல்ல ஒரு குணசாலியான பெண்ணாய், புத்தியுள்ள ஸ்திரியாய், கணவனுக்கு கீழ்ப்படிந்துள்ள மனைவியாய் நம் வாழ்க்கை நாம் மாறி இருந்தால்தான் பிள்ளைகள் வந்து வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை காண முடியும். இங்கு வந்து அன்னாள் கண்டிப்பாக தன்னுடைய கணவர் எல்கனாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பாள். அதே கீழ்ப்படிதலை அவள் வந்து தன் பிள்ளைக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. நாம் மாறி இருந்தால் தான் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நாம் மாற்றத்தை காண முடியும். இல்லை என்றால் நாம் எப்படி மாய்மாலம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். அப்ப பிள்ளைகளை கத்தருக்கென்று நாம் மாய்மாலம் பண்ணா பிள்ளைகளை கத்தருக்காக தேவனுடைய சித்தத்திலும் வளர்க்க முடியாது. கத்தருக்காகவும் நாம் என்ன பண்ண முடியாது? வளர்க்க முடியாது. 1 சாமுவேல் 3:16, 17 வாசிக்கும்போது, அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை அவனுக்கு அறிவித்தான். இந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாமே தெரியும். தேவன் வந்து ஏலியுடைய பிள்ளைகளுடைய காரியங்களையும், அவருடைய நியாய தீர்ப்பையும் சாமுவேலுக்கு அறிவிக்கிறதையும், சாமுவேல் வந்து ஏலி வந்து சாமுவேலிடத்திலே கேட்கும்போது, சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் தேவன் சொன்னிய வார்த்தையை தைரியத்தோடு அவ சொல்றத பார்க்க முடியுது. எப்படிப்பட்ட அன்னாளின் ஜெபம். அப்ப எப்படி ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். ஒரு தைரியம் இருந்தது. கீழ்ப்படிதல் இருந்தது.
அப்ப பிள்ளைகளை கர்த்தருக்காக ட்ரெயின் பண்ண வேண்டும் என்றால், முதலாவதாக நமக்கும் அதே மாரியான ஒரு குணநலம் இருக்கும்போது தான், அது நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். நல்ல தைரியம் இருந்தது. நல்ல கீழ்ப்படிதலை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தாயின் ஜெபம் பிள்ளைகள் சாமுவேல் போன்ற பிள்ளைகளை தேவனுடைய திட்டத்திலே பயன்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப குழந்தையை கர்த்தருக்காக இவர்கள் எப்படி ட்ரெயின் பண்ணினார்கள்? சாமுவேலை நல்ல விதத்திலேயே அன்னாள் வளர்த்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு ஜெபிக்கிற தாய். அ அந்த இஸ்ரவேலிலே இருண்ட காலத்திலே ஒரு வெளிச்சம் போல இந்த சாமுவேலுடைய பிறப்பும், அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. சாமுவேல் கடைசி நியாயாதிபதியாய், ஆசாரியராகவும், தீர்க்கதரிசியாகவும், இஸ்ரவேல்ல உள்ள முதல் 2 ராஜாக்களை நியமித்த தேவ மனிதனாய், இஸ்ரவேலின் ஒரு எழுப்புதல் காலமாய் இருந்த காலம். அப்ப அன்னாள் எவ்வளோ தூரத்துக்கு ஜெபித்து சாமுவேலை வளர்த்திருப்பாள் என்பதை இங்கு அறிய முடிகிறது. ஒரு தோல்வியை கூட நாம் சாமுவேலிடத்திலே என்ன பண்ண முடியவில்லை? பார்க்க முடியவில்லை. ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயால் மட்டும் தான் இப்படிப்பட்ட ஒரு தேவ சித்தத்திலே பயன்படுகிற ஒரு மகனை உருவாக்க முடியும். 1 சாமுவேல் 2:26 வாசிக்கும்போது, "சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்" என்று நாம் வாசிக்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சாட்சி. தேவ சித்தத்திலே வளர்த்த பிள்ளைகள் அவர்கள் பெரியவராக வளரும்போது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார்களா? மனுஷருக்கு பிரியமாய், உலக வாழ்க்கையிலும் கூட அவர்கள் தோத்து போகாதபடி தேவனுடைய சித்தத்திலே வல்லமையாய் பயன்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அன்னாளுடைய ஜெபம் நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையிலே உள்ளது. நாம் நம் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கிறோம்? பிள்ளைகளை முதலாவதாக தேவனுக்காக நாம் ஒப்புக் கொடுக்கிறோமா? 2வதாக பிள்ளைகளை நாம் கர்த்தருக்காக ட்ரெயின் பண்ணுகிறோமா? இந்த 2 காரியம் நம்மிடத்தில் இல்லை என்றால், நாம் தேவனிடத்திலே கேட்போம், ஜெபிப்போம், அதற்காக ஆயத்தமாகுவோம். இன்னும் காலம் இருக்கிறது. நேரத்தை நேரத்தை தப்பான நிலைமையிலே செலவு செய்யாதபடி மாற்றத்தை கொண்டு வந்து பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்திலே வளர்ப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.